தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில். இயேசுவின் நாமத்தில் விடுதலை என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளோடும் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடும் நாம் தியானிப்போம். தேவன் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென். சங்கீதம் 22 அதிகாரம் 22 உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டதை அவர் அறிந்திருந்தார். அவர் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி வென்றார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். தன்னுடைய சகோதரருக்கு அவர் சொல்லுகிறார், சபை நடுவில் உம்மை துதிப்பேன் என்று. நம்முடைய வாழ்வில் எண்ணிலடங்கா நன்மைகள் கர்த்தர் செய்தார். அதற்காக சாட்சி கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? சங்கீதம் 6 அதிகாரம் 9 கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். சங்கீதம் 31 அதிகாரம் 22 உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது தன்னுடைய விசுவாசத்தில் உறுதி உள்ளவராக சொல்லுகின்றார். பாவத்தில் நான் விழுந்த போதும் தேவனிடம் தம்மை முழுமையாக அர்ப்பணித்து பாவத்தை அறிக்கையிட்டு மனந்திரும்பினார். கர்த்தர் தன்னை மன்னித்து ஆறுதல் அளித்தார், தேற்றினார் என்று உறுதி அளிக்கின்றார் தாவீது. நம்முடைய வாழ்வில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனந்திரும்பி கர்த்தருடைய ஆறுதலை தேற்றுதலை பெற்றவர்களாக காணப்படுகிறோமா? விசுவாசத்தில் உறுதியோடும் சாட்சி கொடுப்பவர்களாகவும் நாம் பரிசுத்தர்களாகவும் காணப்படவும் தேவன் நம்மீது வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை நமக்காக நம்மை மீட்க மனிதனாக இந்த உலகத்திற்கு அனுப்பி நம்மை பாவத்தில் இருந்து மீட்கவும் சத்தியத்திலும் நீதியிலும் நடத்தி நம்மை பரிசுத்த படுத்தி பிதாவோடு ஒப்புரவாக்கினார். அவருடைய நாமத்தில் நமக்கு விடுதலை அளித்தார். மத்தேயு 19 அதிகாரம் 29 என் நாமத்தினிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் எதை இழந்தாலும் அதை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். அதற்கு யோபுவே எடுத்துக்காட்டு. மார்க்கு 9 அதிகாரம் 41 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாயிருக்கிறபடியினாலே என் நாமத்தினிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்கக் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு கூறும்போது நாமத்தினால் அவர்கள் விடுதலை பெறும்பொழுது இயேசுவை விசுவாசிக்கும் போதும் ஊழியத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பங்குகொள்ளும்போதும் அவர்கள் நிச்சயமாக பலனை பெறுவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். யோவான் 1 அதிகாரம் 12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரங்கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவரை விசுவாசிக்கும் போதும் வாழ்வில் முன்னிறுத்தும் போதும் அனைவரையும் அரவணைத்து தேவனுடைய பிள்ளையாக இருக்க அதிகாரங்கொடுத்திருக்கிறார். யோவான் 3 அதிகாரம் 18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரேபேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம் பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்த படுத்தினார். அவரை விசுவாசித்து அவரை அறிக்கை செய்யும் அனைவரையும் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்புவிக்கிறார். யோவான் 16 அதிகாரம் 24 இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அவர் நாமத்தில் நாம் நன்மையான ஈவுகளை சந்தோஷத்தோடு பெற்றுக்கொள்கிறோம். கொலோசையர் 3 அதிகாரம் 17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதைச் செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். நாம் செய்யும் எந்த செயலும் பேசும் வார்த்தை அனைத்தையும் அவர் காண்கிறார் என்று கவனத்தோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் நாமத்தில் காரியங்களை செய்யும் போது நம் உலகத்தை ஜெயங்கொள்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம். மத்தேயு 10 அதிகாரம் 22
என் நாமத்தினிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே இரட்சிக்கப்படுவான். அவருடைய நாமத்தினால் இந்த உலகில் நாம் துன்மார்க்கர், குடும்பத்தார், நண்பர்கள், ஊரார் மத்தியில் பகைக்கப்பட்டாலும் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தேவனுடைய வழியில் நடக்கும் போது முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் போது நாம் இரட்சிக்கப்படுவோம். யோவான் 17:26. நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்திலிருக்கும்படிக்கும் நானும் அவர்களிலிருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு சொல்லுகிறார், தேவன் அவர் மீது வைத்த அன்பை நம் மீது அவர் வைத்து நமக்காக அனைத்தையும் சகித்து சிலுவையில் முழுமையாக தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் தேவனால் அனுப்பப்பட்டார், மரித்தார், உயிர்த்தார், தேவ ஆவியினால் உயிர்த்தார், தேவநாமத்தை தெரியப்படுத்தினார். அவரே இயேசு. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்குச் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்மோடு இன்றளவும் பரிசுத்த ஆவியினாலே நம்மை தேற்றுகிறார், வழிநடத்துகிறார், கூட வருவார் இறுதிவரைக்கும். அவர் நம்மை ஆளுகை செய்வார், அனைத்து தீமையினின்றும் நம்மை இரட்சிப்பார். அவர் நாமத்தில் நமக்கு விடுதலை தந்தார். இயேசுவே நம் இரட்சிப்பு, நம் மீட்பு. அவர் நாமத்தை பற்றிக்கொள்வோம். இயேசுவின் நாமத்திற்கு சாட்சிகளாக நாம் அனைவரும் வாழ்வோம். சபையிலே அவர் நாமத்தை துதிப்போம். விடுதலை அடைந்தோம், பரலோகம் சேர்வோம். இயேசுவே நம்மை அழைத்துச் செல்வார். துதி கன மகிமை எல்லாம் இயேசுவுக்கே, தேவாதி தேவனுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென்.